பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மாற்றம் தேவையா, மாற்றம் தேவைதானா அப்படிங்கிற டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை அடைவீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். இப்படியே கடந்து போய்விடுமோ என்பதுதான் உணர்வு, ஆனால் இதையும் கடந்து வந்தோம் என்பதுதான் சரித்திரம். எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தைகள். இந்த வருஷம் துக்கத்தில், கஷ்டத்தில், போராட்டத்தில் தொடங்கின நான் இப்படியே முடிச்சிடுவேனோங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். மாற்றம் வரும், இல்லை வந்திருக்கலாம். அதையும் நம்ம எப்படி கடந்து போகிறோம் என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால மாற்றத்தை குறித்து நீங்க பயப்படவே வேண்டாம், சரிங்களா? சங்கீதம் 66 10 11 12 3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை போல புடமிடுகிறது போல புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் வருத்தமான பாரத்தை சுமத்தினீர். அந்த மனுஷர்களால இல்ல பிசாசால நம்மளுக்கு அநேக சோதனைகள் வரலாம், வருத்தங்கள், பாரங்கள் வரலாம், மாற்றங்கள் வரலாம். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். முதலாவது, ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு போகத்தக்கதான ஒரு போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மாற்றத்தை, சோதனையை நினைத்து பயப்பட வேண்டாம். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோர்வுகள், நம்முடைய சோதனை, மாற்றத்தை கண்டு நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டாம். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அதே 66 19 20 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு பதில் கொடுத்தாரே, அவருடைய கிருபையை நம்மளை விட்டு விலக்கவில்லையே. எவ்வளவோ மாற்றங்கள் வரும்போது, சோர்வுகள், கஷ்டங்கள், தொந்தரவுகள் வரும்போது நம்ம ஜெபிக்க மறந்து போகிற அநேக தருணங்கள் இருந்த போதிலும் ஆண்டவர் நம்மளை விட்டு அவருடைய கிருபையை மாற்றவில்லை. இரண்டாவது, நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, செழிப்பான இடத்தில் என்னை கொண்டு வந்து விட்டீர். அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். மாற்றம் வந்துருச்சு, என்ன ஆகுமோ, ஆபீஸ்ல இல்ல தொழில்ல என்ன ஆகுமோ, ஊழியத்துல என்ன ஆகுமோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு செழிப்பான இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைப்பார். God bless you. Thank you.